நாசா, ப்ளூட்டோ, சென்னை 3 பேருக்கும் என்ன லிங்க் இருக்குன்னு பார்த்துடலாமா? ஹாய் ஆல், வெல்கம் டு வாவை ஸ்டோரிஸ். இது குட்டி ஸ்டோரி சீரீஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ப்ளூட்டோவை பற்றி தான். ப்ளூட்டோவை 1930 டிஸ்கவர் பண்ணுறாங்க. 1930 2006 வரைக்கும் ப்ளூட்டோவை நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்க 9th பிளானட்டாக தான் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் 2006 இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மிச்ச பிளானட் மாதிரி ப்ளூட்டோ தன்னோட ஆர்பிட்டை கிளியர் பண்ணுறதில்ல அப்படிங்கிற ஒரு ரீசனை வச்சு அதைய பிளானட்லேருந்து தூக்கிட்டு வேர் பிளானட்டாக கன்சிடர் பண்ணாங்க. ப்ளூட்டோ நம்ம 3 விடவே சின்ன பிளானட் தாங்க. பட் ப்ளூட்டோக்கே 5 மூன் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அந்த 5 மூன்ஸில் 2 மூனுக்கான நேம் நம்ம சென்னையை சேர்ந்த ஒரு பொண்ணு தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, 2013 நாசா ஒரு போட்டி வைக்கிறாங்க. அந்த போட்டியோட பேர் என்னன்னா ப்ளூட்டோ ராக்ஸ். உலகத்துல இருக்க யார் வேணா ப்ளூட்டோல இருக்க அந்த 2 மூன்ஸ்க்கு நேம் சஜஸ்ட் பண்ணலாம். அதுல நல்லா இருக்க நேம்ஸை நாசா அந்த 2 மூன்ஸ்க்கு நேமா வச்சிருவாங்க. அப்படிதான் 15 வயசு பொண்ணு ஷிவானி ஓரா நம்ம சென்னையை சேர்ந்தவங்க 2 நேம் சஜஸ்ட் பண்றாங்க. ஒன்று கெரப்ரோஸ், அதாவது பாதாள உலக காவல் காத்துட்டு இருக்க ஒரு 3 தலை நாயோட பேரு தான் கெரப்ரோஸ். அப்புறம் இன்னொன்று ஸ்டைக்ஸ். ஸ்டைக்ஸ் அப்படிங்கிறது கிரீக் மித்தாலஜியில வர ஒரு 5 ஆறுகள்ல ஒரு நதி. இந்த 2 நேம்ஸுமே நாசாக்கு ரொம்ப பிடிச்சு போயிருது. ப்ளூட்டோவோட அந்த 2 மூன்ஸுக்குமே இந்த பேர்களை நாசா வச்சிடுறாங்க. இப்படிதாங்க சென்னை சேர்ந்த ஒரு 15 வயசு பொண்ணு வச்ச பேர் ப்ளூட்டோவோட மூன்ஸ் வரைக்கும் போயிருக்கு. கஷ்டப்படுறவங்க தவண்டு போயிட்டாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்றதுக்காக ஒன்று சொல்லுவாங்க, பி லைக் அ ப்ளூட்டோ. அது ஏன் சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ப்ளூட்டோவை பிளானட்ல இருந்து டார்க் பிளானட்டா மாத்தி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக ப்ளூட்டோ தன்னோட நிலையிலிருந்து மாறவே இல்லை, இன்னமும் சூரியனை சுத்தி வந்துட்டு தான் இருக்கு. அதே மாதிரிதான் நம்மளுக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலுமே சரி, நம்ம நிலையிலிருந்து மாறவே கூடாது. நம்மளோட குறிக்கோள் என்னவோ அதை நோக்கி நம்ம பயணிச்சுட்டே இருக்கணும்.